இன்னைக்கு நம்ம போக போகிறது ஜெஸ்ஸி ரோட். ஓகே, ஸோ ஆஃப்டர் 1 வீக் நான் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு க்ரூசிங் கான்சோல். அண்ட் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஸோ சொல்ல போகணுன்னா ப்ரன்ச் இப்போ தான் முடித்தேன். ஒரு லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தாச்சு. இப்போ நேராக ஜெஸ்ஸி ரோட் தான் போக போகிறோம். ஜெஸ்ஸி ரோட் போயிட்டு அங்கே ஒரு ஷாப் இருக்குது, ஆட்டோனிட்டியில் A to Z ஆல் பைக் ஆக்சசரிஸ் இருக்கும். லைக் ஹேண்ட் ரைடிங் க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட். அந்த பைக் பாருங்கள், எலக்ட்ரிக் பைக், ரிவோல்ட்டுன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதில் போயிட்டுருக்கோன்னா மாரத்தள்ளி அவுட்டர் ரிங் ரோட் பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். அரவுண்ட் இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் வருது ஜெஸ்ஸி ரோட், பெலந்தூரில் இருந்து. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எனக்கு முக்கியமாக இந்த ரோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த ரோட் எப்போவுமே எம்டியாகவே இருக்கும். ஸோ இங்கே ஒரு த்ராட்டில் பண்ணலாமா? ஓகே, இதில் அப்படியே ஒரு பெண்டை போட்டு எம்மோ. ஓகே, அப்படி ஜல்லுன்னு போக வேண்டியதான். எப்படி இருக்குது கைஸ் இந்த லொக்கேஷன்? அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனி, என்ன கம்பெனின்னு தெரில. ஸோ இந்த எம்டி ரோட்டில் அப்படி நேராக வந்தீங்கன்னா ஹைவே வந்துடும். வந்தாச்சு. ஓகே, அப்படி லெஃப்ட் திரும்பி ரைட்டில் மெயின் ரோட் பிடிச்சி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு, லிட்ரலாக ஒரு அரௌண்ட் 14 கிலோமீட்டர்ஸ் சேம் ரோடு தான். அதுக்கப்புறம் ஒரு சில டர்னிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங், ஸோ டிராஃபிக் எதுவும் அவ்வளோ இல்லை. பட் ஈவினிங் கண்டிப்பாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் பெங்களூர் டிராஃபிக். அண்ட் முக்கியமாக மோட்டோ லவ்வர்ஸ் எல்லாருக்கும் சரியான விருந்து இன்றைக்கி. அந்த ஆட்டோனிட்டி ஷாப்பில் லாஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணியிருந்தேன். லிட்ரலாக நிறைய ஆக்சசரிஸ் இருந்தது. பாதி ஆக்சசரிஸ் என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே, போய் செக் பண்ணலாம் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நான் எப்படி சொல்ல, செயின் லூப்லாம் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அப்புறம் ஹெல்மெட்ஸு, முக்கியமாக ரைடிங் க்ளவுஸ். நான் ரைடிங் க்ளவுஸ் தான் வாங்க போகிறேன். என் கையை பார்த்தாலே தெரியும், க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஆட்டோனிட்டி போயிட்டு நமக்கும் ஒரு க்ளவுஸ் வாங்கிடலாம். ஒரு ஆம்புலன்ஸ் லிட்டரலாக ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நின்றுட்டே இருக்குது. இந்த சிக்னலே ஒரு 2 மினிட்ஸ் போகும் போல். யாரும் நோல்ற மாதிரி தெரியல. ஐயோ பாவம், யாருக்கு என்ன ஆச்சோ, என்ன எமர்ஜென்சியோ. ஃபைனலி அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. ஹெல்மெட் கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் நல்லாவே இருக்கா, யூனிக்காக இருக்கா. இதை அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சாரி, இந்த வீடியோ ஆட்டோனிட்டி ஷாப்புக்கு எதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, அதனால் ஓகே உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா ஜெஸ்ஸி ரோட்டில் தான் இருக்குது. ஆட்டோனிட்டி நீங்கள் மேப்பில் போட்டாலே காமிச்சிரும். இந்த ஜாக்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு ஜாக்கெட்ஸ் எதுவும் வாங்க வேணாம், சும்மா செக் பண்ணலாம். விண்டோ ஷாப்பிங். யா, மைல்டாக ஒரு சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. இது என்ன புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்குது. திங்க் சம் கியர் ஃபார் பாடி. இதெல்லாம் க்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்.
திங்க் இதெல்லாம் ஆஃப் ரோட் யூஸ் பண்ணக்கூடியது. ரைடிங் பேக் பேக்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஃபேவரேட் செக்ஷன் சைலன்சர், எக்ஸாஸ்ட். ஓகே, நம்ம வண்டிக்கு ஆல்ரெடி ஆக்ரா பவிக் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்த பிளாக் கலர் ஒன். இது செம்மையாக இருக்குது. இது எல்லாமே ரிப்ளிகா தான், ஒரே ஒரு ஒரிஜினல் மட்டும் இருக்குது, காட்டுறேன். அண்ட் இந்த பென் பைப் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பென் பைப் என்ன பைக்குக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. Z900, கவாசிக்கி Z900 4 லைன் இன் சிலிண்டர். நாலு வால்வு இருக்குது, இது அப்படி இங்கே வச்சிடலாம். யோப்பா, இது என்ன இப்படி இருக்குது இந்த சைலன்சர், பயங்கரமாக இருக்கா. லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் இந்த சைலன்சர். இந்த பைக் பாருங்கள், கிட்ஸுக்கான ஆஃப் ரோட் பைக்குன்னு நினைக்கிறேன். ஃபங்கியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது குட்டி சைலன்சர். ஓ, பென் பைப் பாருங்கள், பயங்கரமாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ராயல் என்ஃபீல்ட். ஓகே, இந்த சைலன்சர் தான் சொன்னேன், இதுதான் ஒரிஜினல் ஆக்ரா பவிக் சைலன்சர். ப்ரைஸ் பாருங்கள், அரௌண்ட் 77K போட்டிருக்கு. திங்க் இதெல்லாம் சேஃப்டி ராட்ஸ் அண்ட் மட் கார்டு. நம்ம பைக்கில் மட் கார்டு இல்லை, ஃபிட் பண்ணணும், அதான் சும்மா ப்ரைஸ் செக் பண்ணுறேன். அண்ட் இந்த பேக் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ஒரு சில பேக் பேக்லாம் ஃபங்கியாக இருக்குது. ஏலியன் ஃபேஸ் அண்ட் KTM லுக்ஸ் ஆவரேஜ். ரொம்ப அகலமாக இருக்குது, இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. எனிவேஸ் இது நம்மலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு, ஜஸ்ட் சும்மா செக் பண்ணுறேன், வச்சிடலாம். ஓகே, அப்படி கீழே போயிடலாம். கீழே வந்து செயின் லூபு, மொபைல் ஹோல்டர், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், மித்த ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மொபைல் ஹோல்டர்ஸ். நான் செக் பண்ணேன், ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அஃபோர்டபுள் ப்ரைஸஸ், பிகாஸ் ப்ராடக்ட் அந்தளவு குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைட்டை காட்டுங்கடா, நானும் பார்க்கணும். அடா பாவிங்களா. ஓகே, இந்த செயின் லூப் செக் பண்ணலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை வச்சுட்டு. ஆக்சுவலாக இந்த பைக் பாருங்கள், பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்ன பைக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு தெரியல, பட் லுக்ஸ் குட். இதில் அப்படியே உட்காந்து பார்க்கலாமா? செம்ம கம்ஃபர்ட்டு.
போய்க்கிட்டே இருக்கலாம் லாங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். பைக் பின்னாடி மாட்டுறது, அப்புறம் சைடில் மாட்டுறது, லாங் போகிறதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் மித்ததெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டாய்ஸ். ஸோ வெளியே போயிட்டு பைக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா மாடிஃபிகேஷனுக்கு தான் வந்திருக்கு. லிட்ரலாக அந்த ரோடு ஃபுல்லாக பைக் அண்ட் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ஷாப் ஆட்டோனிட்டி. ஜெஸ்ஸி ரோட் அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இந்த ஷாப்பு. ஐ திங்க் இந்த ஜெஸ்ஸி ரோட்லேயே இந்த பெரிய ஷாப் இது ஒன்று தான் நினைக்கிறேன். மித்ததெல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த சின்ன சின்ன ஷாப்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பைக்கை மாடிஃபை பண்ணணும், டியூன் பண்ணணும், இல்லைனா எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் பண்ணோன்னா இந்த ஜெஸ்ஸி ரோடை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக ஒரு ஷாப்லேயே விசாரிக்காதீங்க. எல்லா ஷாப்பும் போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எதில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக என்ன ஷாப்பில் அஃபோர்டபுளாக ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஸ்பேர் வாங்கிட்டு ஒரு மெக்கானிக் வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே அதான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸ் எல்லாம் பைக் டியூன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோடு எண்டு வர அப்படி போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4x4 டார்னிக்கு, ட்ரையம்ப், ராயல் என்ஃபீல்டு. ஓகே, இந்த ஷாப்பில் ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அதான் ஒரு கிட்ட போய் செக் பண்ண அது என்னதுன்னு. ஹேண்ட்மேட் எக்ஸாஸ்ட் ஐ திங்க். ஸோ இதுதான் ஜெஸ்ஸி ரோட் பைக் மார்க்கெட். உங்கள் பைக்குக்கு ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், மாற்றணுன்னா இங்கே வந்து மாற்றிக்கோங்க. அண்டு நான் ஒரு ரைடிங் க்ளவுஸ் மட்டும் வாங்கியிருக்கேன், LS2 க்ளவுஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளவுஸ் போட்டு தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலி க்ளவுஸ் வாங்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருக்குது ரைட் பண்ண. அண்ட் க்ளவுஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு உள்ளங்கை செம பெயின் இருக்கும். ஒரு 5 to 10 minutes ரைட் பண்ணாலே அப்படி செவந்துடும். பட் இப்போது எனக்கு ரைட் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வண்டி சும்மா கைக்குள்ளே நிற்கிது. ஸோ இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி போகிற வழியில் ஏதாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு படுத்துற வேண்டிய தான். ஓகே, அண்ட் கைஸ் சவுண்ட் எப்படி இருக்குது? ஆக்ரோபோவிக் ரிப்ளிகா தான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன்லேயும் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அரௌண்ட் 4-5% தான் இருக்குது. அதனால் ஃபோனை லாக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ரூட் பார்த்துட்டேன். தலசரி ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். ஸோ நேராக இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக பசிக்குது. ஆஃப்டர்நூன் 11:30க்கு பிரஞ்ச் சாப்பிட்டோம். லெமன் ரைஸ் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வாட்டர் மட்டும்தான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போயிட்டு நல்லா சாப்பிட்லாம். ஐ திங்க் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தான் காட்டுச்சு. பார்த்துட்டேன், இதுதான். ஓகே, அப்படி வண்டியை உள்ளே விட்டுறலாம்.
தேங்காட் பார்க்கிங் இருக்குது. ஸ்லோவாக போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வாவ், பயங்கரமாக இருக்குது சவுண்டு. உங்களுக்கு எந்த அளவு அந்த சவுண்ட் கேட்டுச்சின்னு தெரியல, பட் நல்லாவே இருக்குது அந்த கார் சவுண்ட். ஐ திங்க் கேரளா வண்டின்னு நினைக்கிறேன், பார்த்தேன் கேஎல் போட்டிருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். அவ்வளோ ஒன்றும் பிஸியாக இல்லை, அப்படியே எங்கேயாச்சும் ஓரமாக உட்காந்து சாப்பிட வேண்டியதான். அண்ட் இந்த க்ளவுஸ் அவ்வளோ ஒன்றும் எப்படி சொல்ல, கை வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கைஸ், நூல் பரோட்டா, பட்டர் சிக்கன் ப்ளஸ் அல்ஃபாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு. இப்போ நான் சாப்பிட்றேன். இந்த அல்ஃபாம் எடுத்து அப்படி பிச்சு பட்டர் சிக்கன் கிரேவியில் டிப் பண்ணி, ஆஹா செம்ம. ஓகே கைஸ், அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ, ஃபோன் உள்ளே இருக்குதோ. ஃபோன் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே சார்ஜ் போட்டுட்டேன், அரௌண்ட் 30% இருக்குது. ஸோ ஃபோன் எடுக்கணும். ஓகே, இங்கேருந்து ஸ்டேட் ரூட்டு தான், பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக மேப் யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் ஹோல்டர் கொஞ்சம் ஷேக் ஆகுது, வேறு மொபைல் ஹோல்டர் தான் வாங்கணும். பார்த்தீங்களா? கரெக்டாக திருப்பி நல்லா டைட் வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், இனிமேல் வண்டி எங்கேயும் நிற்காது. எப்படி? ஓகே. ஓகே கைஸ், இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இது ஒரு எம்டி ரோடு. இப்போ நம்ம ஒரு த்ராட்டில் பண்ண போகிறோம், ஒரு அடினல் ரஷ் இருக்கும். சவுண்டு சும்மா தாறு மாறாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல, பட் சுற்றி உள்ள எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க, யார் இது அப்படின்னு. ஸோ டிஸ்டர்பிங் கைஸ் இந்த எக்ஸாஸ்ட். ஃபியூ டேஸில் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் போகலாமா?
அவ்வளோதான் வந்தாச்சு. ஃபைனலி கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எங்கே போகிறோன்னா பெங்களூர் போகிறோம். பெங்களூர் டு பெங்களூர் அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். நம்ம கூட ஒரு கோ-ரைடரும் வராரு. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்காரு. அது என்னென்னு ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்போர்ட்ஸ் பைக் தான். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகிறோன்னா பெங்களூர் போகிறோம். பெங்களூர்லேருந்து அப்படியே காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேரளாவில் ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது என்ன பிளேஸ்னு நான் நெக்ஸ்ட் vlogல ரிவீல் பண்ணுறேன். நம்ம இப்போ டோரை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போய் தூங்கிடலாம். டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். and see you in next video. Tata.